2007 ஸ்டார்ட் ஆன T20 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த இங்கிலாந்து டீம் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியை பீட் பண்ணியிருக்காங்க. இது வரலும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி கூட பீட் பண்ணதில்லை. இந்த மேட்சுக்கு முன்னாடி வரலும் 5 வாட்டி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட மோதிருக்காங்க. அதுல நெதர்லாந்து கூட 2 மேட்ச் ஆடி இது வரலும் 2மே தோத்துட்டாங்க. போன வருஷமே ஸ்காட்லாந்து கூட தோத்துருக்க வேண்டியது, அது எப்படியே மழையால வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 2022 T20 வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சும் ஜெயிச்சு கப்பையும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்பயும் அயர்லாண்டை தோக்கடிக்க முடியும். இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஃபேவரட் டீமா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இங்கிலாந்து தான் ஒரு ஃபேவரட் டீமா வச்சிருந்தேன். அது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இல்ல. அவங்க டெஸ்ட்ல ஆடுற பேஸ்பால் அப்ரோச்ச T20 ஆடி இருந்தாங்கன்னா எல்லா மேட்சும் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த போன மேட்ச்லயே பேட்டிங்ல சுத்தமா இன்டென்ட்டே இல்ல. இன்னைக்கும் மாடஸ்டா ஒரு 150+ டார்கெட்டை தான் ஸ்காட்லாந்து செட் பண்ணாங்க. அதையே கடைசி வரல எடுத்துட்டு போய் தான் ஜெயிக்கிறீங்க. இந்த பட்லர் சால்ட் அவுட் ஆனோன்னு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகி எங்கேயோ போயிடுச்சுடா. அடுத்து இன்னொரு யூரோப்பியன் டீமான இட்டாலி கூட தான் மேட்ச். அதை ஜெயிச்சாதான் அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆக முடியும். எப்படியாவது அதை ஜெயிச்சிருங்க. அடுத்த ரவுண்ட்ல போய் நீங்க யாரை தோக்கடிக்கிறீங்க, யாரை ஜெயிக்கிறீங்க, யாரு கூட தோத்து போறீங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.